கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்குரிய வார்த்தை, ஆபிரகாமை கர்த்தர் சோதித்தார். ஆதியாகமம் 22:1 வார்த்தையை பார்த்தீங்கன்னா, இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில், அவர் அவனை நோக்கி, ஆபிரகாமே என்றார். அவன், இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேச குமாரனும் ஆகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். கர்த்தர் ஈசாக்கை 100 வயசுல அவர் தான் கொடுத்தார். கொடுத்த தேவனே திரும்ப கேட்கிறார். ஆபிரகாம பார்த்து, ஆபிரகாமே உன் மகனை எனக்கு பலியிடுன்னு கேட்கல, தகன பலியிடு அப்படின்ற. அதுவா நான் குறிக்கும் மலைக்கு நீ போ. ஆபிரகாம் பிள்ளையினுடைய பாசத்தினால மறுதளிப்பாரோ இல்ல தேவனுடைய அன்பினால் அதை ஏற்றுக்கொள்வாரு என்று ஆபிரகாமை தேவன் சோதித்தார். ஆனா பாத்தீங்கன்னா, ஆபிரகாம் தேவன் அவரை எந்த அளவுக்கு நேசித்தாரோ அந்த அளவுக்கு அவர் பாத்திரமா இருந்தார். தன் மகனையும் கர்த்தருக்காக தகன பலியிட அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார். இப்ப பாருங்க, எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்திக்கின்னு தன் பிள்ளையும் கையோடு கூட்டி கொண்டு போறார். அப்போ 8ஆம் வசனத்துல 22 ஆதியாகமம் 22:8 அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் நமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றார். இப்போ மேல வசனம் பார்த்தீங்கன்னா, ஈசாக்கு கேக்குற, அப்பா இதான் ஆட்டுக்குட்டி, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கன்னு கேக்குற. இதை கர்த்தர் பார்த்து கொள்வார். 6வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் தகனபலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகி ஈசாக்கின் மேல் வைத்து, இந்த கட்டைய ஈசாக்கின் மேல் வைத்தாராம். இதற்கு என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா, பிதா நம்மளுடைய பாவங்களை எல்லாம் குமாரனாகி இயேசு கிறிஸ்து மேல வைக்கிறதுக்கு இது அடையாளமா இருக்கு. தேவன் தாமே நம்முடைய பாவங்களுக்காக அவருடைய நேச குமாரன், அவருடைய ஒரே குமாரன் ஏகசுதனை நமக்காக ஒப்பு கொடுக்க போகிறார் என்பதை ஈசாக்கின் மூலமாய் அன்றைக்கு தேவன் வெளிப்படுத்தினார். ஆபிரகாம் தன் ஒரே குமாரனை எனக்காக பலியிடும் போது இந்த ஜனங்களுக்காக என் குமாரனை பலியிடக்கூடாதா? கர்த்தர் நம்மை சோதிக்கும் பொழுது அந்த சோதனையில மறைந்திருக்கிற ஆசீர்வாதத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இங்க பாத்தீங்கன்னா 12 பாத்தீங்கன்னா 11 அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து, ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன், இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டன் மேல் உன் கையை போடாது. தன் பிள்ளையை கட்டி அந்த கட்டையின் மேல் அடுக்கி பிள்ளையை வெட்டுறதுக்காக கத்தி எடுத்துட்டார். ஆனா வானத்திலிருந்து தேவன் ஆபிரகாமோடு இடைப்படுகிறார். நீ பிள்ளையாண்டனை ஒன்றும் செய்யாதே, நான் என் பிள்ளையை உன் பிள்ளைக்காக இந்த பூமிக்கு நான் அனுப்புவேன். எல்லாருடைய பாவங்களையும் அவன் சுமப்பான். இப்போ ஈசாக்கு கேட்டார் இல்ல, ஆட்டுக்குட்டி எங்கே என்று. ஆட்டுக்குட்டியாய் வந்தவர் ஒரு வாலிபனாக நமக்கு பலியானார். பின்னாக நின்று கொண்டு பார்க்கும்போது ஒரு ஆட்டுக்கடாவை ஆபிரகாம் பார்க்கிறார். அந்த ஆட்டுக்கடா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக பலியிட போகிறதை முன்னமே ஆபிரகாமுக்கு கர்த்தர் வெளிப்பாடுகளை கொடுத்தார். தேவனுடைய பிள்ளைகளே, நாம கூட நம்மை சோதிக்கும் பொழுது கர்த்தர் சோதனையை நம் மீது அப்படியே வைத்துட்டு போக மாட்டார். அந்த சோதனைக்கு வழியும் அவர் காண்பிப்பார். ஆபிரகாமுடைய பிள்ளையை கர்த்தர் கேட்டார். ஆனாலும் பிள்ளையை தப்பிவிக்க பண்ணி ஆட்டுக்கடாவை கர்த்தர் நமக்காக கொடுத்தார். அந்த ஆட்டுக்கடாதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த ஆட்டுக்கடாவை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நமக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கர்த்தர் இதோ தொடங்கி வைத்தார். அந்த வாழ்க்கை தான் இன்று வரைக்கும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான சகோதர சகோதரிகளை கர்த்தர் உங்களை அப்படியாய் இதோ ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.